பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 36-37 வசனங்கள். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் பேசும் வார்த்தைகள் அது எவ்வளவு முக்கியமானது என்று கர்த்தர் உணர்த்தும்படியாய் இங்கே இந்த காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். சத்தியம் என்னும் நாமம் உள்ளவர் சொன்ன வார்த்தை இது. உன் வார்த்தைகளினாலேயே நீ நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், உன் வார்த்தைகளினாலேயே நீ குற்றவாளி என்றும் தீர்க்கப்படுவாய். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பேசும் வார்த்தைகளை குறித்த கவனம் மிக மிக அவசியமாய் இருக்கிறது. வீண் வார்த்தைகளை விடக்கூடாது. அஞ்ஞானிகளைப் போல வார்த்தைகளால் வீணானவைகளை பேசக்கூடாது. ஜெபிக்கிற காரியத்தில் கூட, ஜெபத்தில் கூட அஞ்ஞானியை போல சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காத, பேசிகிட்டு இருக்காத என்று இயேசு ஜெபிக்க சொல்லி கொடுக்கும்போது ஜெபத்தை குறித்து பேசுகிற காரியத்தில் இதை வெளிப்படுத்துகிறதை மத்தேயு 6வது அதிகாரத்தில் நம்மால் பார்க்க முடியும். அதற்கு மேலே கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 35வது வசனத்தில், நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன் இருதயம் எப்படியோ அப்படிதான் உன் வார்த்தை இருக்கும், உன் வார்த்தை எப்படியோ அப்படிதான் உன் வாழ்க்கை இருக்கும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று வேதம் அழகாய் சொல்லி இருக்கிறது. அதுதான் உண்மை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் என்ன பேசி கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே புலம்பலை தான் பேசிக்கொண்டே இருக்கிறோமா? துக்கத்தை தான் பேசிக்கொண்டே இருக்கிறோமா? நெகட்டிவாக தான் பேசிகிட்டே இருக்கிறோமா? சிலர் பாருங்க, வாய் எடுக்கும் போது இன்னொருத்தங்களை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பார்கள், வேதனைப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். சிலர் தங்கள் பட்ட காயத்தையே சொல்லி கொண்டே இருப்பார்கள். அவங்க வாழ்க்கையில் நிறைய நல்லது நடந்திருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் நடந்த தீமையான காரியத்தை தான் பேசிக்கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்டவங்க வாழ்க்கையை பார்க்கும்போது தெரியும், தீமை அவர்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும். காரணம் என்னவென்றால் அவர்களுடைய வாயின் வார்த்தை அப்படிப்பட்டதாக இருக்கிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. எனவே தாவீது அழகாய் ஜெபிக்கிறார் அல்லவா, ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, என் வாயில் சொல் பிறவாததற்கு முன்னமே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். நான் என்ன பேசணுமோ அதை பேச வைங்கப்பா, நான் என்ன பேசக்கூடாதோ அது பேசாதபடிக்கு என் வாய்க்கு காவல் வைப்பீராக. என் வார்த்தையினால நான் பாவியாகி விடக்கூடாது. 2 பேர் ஜெபிக்க போன காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லூக்கா 18 சொல்லி இருப்பதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். 2 பேர் ஜெபிக்க போறாங்க. ஒருவன் ஆயக்காரன், இன்னொருவன் பரிசேயன். அந்த பரிசேயனை நீங்க பார்த்தீங்கன்னா அவனுடைய கிரியைகள் எல்லாமே நல்லதா இருந்துச்சு. 2 நாள் வாரத்துக்கு உபவாசிக்கிறார், தசம பாகம் கரெக்டாக கொடுக்கிறார், கற்பனைகள் எல்லாம் கை கொள்ளுகிறார், எல்லாமே சூப்பர். இவைகளை வைத்து பார்த்தால் உண்மையில் அவன் நீதிமான் தான், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் ஆலயத்தில் அவன் வாயை திறந்து இன்னொருவனை குற்றவாளியாய் தீர்த்து விட்டு தன்னை நீதிமானாக்க முயற்சித்தான். பாருங்கள், இன்னொருவனை அவன் வாயின் வார்த்தை எப்படி தீர்த்ததோ அப்படியே கர்த்தர் தீர்க்க ஆரம்பிக்கிறார். இவனை கர்த்தர் நீதிமான் லிஸ்ட்லேயே வைக்கல. இவனுடைய வார்த்தை நிமித்தமே இவன் இப்பொழுது குற்றவாளியா எண்ணப்படுகிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் என்ன பேசுகிறோம் ரொம்ப கவனம் தேவை. எந்த அளவினால் அளக்கிறோமோ அதே அளவினால் தான் நமக்கும் அளக்கப்படும். எனவேதான் இயேசு சொல்லுகிறார், உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலேயே குற்றவாளி என்றும் தீர்க்கப்படுவாய் என்றார். நம்முடைய இருதயத்தை வார்த்தையினால் நிரப்புவோம். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை
நன்மைக்கு எதுவானதாக இருக்கட்டும், கிருபையுள்ளதாக இருக்கட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, இந்த நாளிலே எங்களோடு பேசின உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானங்கள் எல்லாம் உமக்கு பிரியமாய் இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.